Hello friends, வணக்கம். Welcome to Just Chilies. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க் கஸ்டர்ட் சர்பத். இந்த சர்பத் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு தடவை செஞ்சீங்கன்னா திரும்ப இந்த சர்பத் தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த கஸ்டர்ட் சர்பத் பண்ணுறதுக்கு முதல்ல சியா சீட்ஸ் ஊற வச்சுக்கலாம். சியா சீட்ஸ் 2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இதில் அரை கப் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. சியா சீட்ஸ்க்கு பதிலாக சப்ஜா சீட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பால் சூடு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். இந்த 1 லிட்டர் பாலில் ஒரு 1/4 கப் மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாலை நல்லா காய்ச்சிக்கலாம். அப்பப்போ வந்து கரண்டியை வச்சு கிளறி கொடுத்துட்டே இருங்க, ஏன்னா பால் வந்து அடி பிடிச்சிடக்கூடாது. பால் நல்லா பொங்கி வந்ததுக்கு அப்புறமா இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த 1/4 கப் பாலோட கஸ்டர்ட் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை வந்து அடுப்பில் இருக்கிற பாலோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். இதில் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால அப்பப்போ வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. இது வந்து திக்காகி வரணும்லாம் அவசியம் இல்லை. அதனால் ஒரு 4-5 நிமிஷத்துக்கு மட்டும் அடுப்பில் இருந்தால் போதும். அடுத்ததாக இது கூட சீனி அரை கப்லேருந்து ஒரு 3/4 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இது உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. சீனி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா கடைசியாக ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மற்ற பொருட்களெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் மில்க் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு ஆப்பிள் வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம். ஆப்பிளில் மேலே உள்ள தொலியெல்லாம் நம்ம எடுத்துட்டு இதை வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு விருப்பமான எந்த ஃப்ரூட்ஸ்னாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ இந்த கஸ்டர்ட் மில்க் கூட நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த சியா சீட்ஸ் இதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக துருவி வச்சுருந்த ஆப்பிள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்குன பாதாம், முந்திரி பருப்பு, பிஸ்தா, இந்த ட்ரை நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ்னாலுமே நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இதில் ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு உடனே குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் நல்லா ஜில்லுன்னு வேணும்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டு அப்புறமா சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டீஸ்லாம் ஒரு தடவை குடித்தாங்கன்னா திரும்ப வேணும்னு கேட்டு வாங்கி குடிப்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த கஸ்டர்ட் சர்பத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.